வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே எல்லாருமே ஒவ்வொருவருடையும் ஒற்றுமையாகவும் பாசமாகவும் பந்தமாகவும் இருக்கணுங்கிறது தான் ஒரு விதி. அப்படிதான் இருக்கணும், அதுதானே நல்லது. இந்த ஊர் உலகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை சார்ந்து தான் இன்னொரு மனுஷன் வாழ முடியும். யாரும் யாருக்கும் தேவை இல்லை அப்படின்னு போயிட முடியாது. ஏதாவது ஒரு பிரிவினர் இல்லை அப்படின்னா இன்னொரு பிரிவினர் சிரமப்படுவாங்க. இப்போ கூலிக்காரவங்க இல்லைன்னா முதலாளிகள் சிரமப்படுவாங்க, முதலாளிகள் இல்லைன்னா கூலிக்காரங்களுக்கு வருமானமே இருக்காது. இப்படிதான் கணவன் இல்லைன்னா மனைவி இருக்காது, மனைவி இல்லைன்னா கணவன் இல்லை, இப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறோம். அதோட அன்போடையும் அரவணைப்போட வாழணுங்கிறது தான் விதி. அப்படி அன்போட அரவணைப்போட நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக வாழணும்னு நினைச்சாலும் சிலர் அரசியல்னால வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க கூட பகை ஏற்பட்டுரும். அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் உருவாயிரும். அப்படி எந்த ராசிக்கு சொந்த பந்தங்கள் பகையாகும், உறவு பகையாகும், பக்கத்து வீடு கூட பகை வரும், தகராறு வரும் அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் தாங்க அப்படி வரும். ஏன்னா இந்த விருச்சிகம் தனுசு இரண்டுக்குமே அந்த ராகு பகவானால தான் தொல்லை ஏற்படும். அதனால இந்த இரண்டு ராசிகள் மட்டும் சொந்த பந்தங்களை பகைச்சுக்கிற மாதிரியும் பக்கத்து வீட்டுக்காரோட பகையை உருவாக்கிக்கிற மாதிரியும் வந்துடும். நாம உருவாக்கலன்னா கூட அவங்க உருவாக்கிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். அதனால யாரையும் எந்த உறவையும் பகையாகாம பார்த்துக்கிறது நல்லதுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.